கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். எரேமியா 30:8. அந்நாளில் நான் அவன் நுகத்தை உன் கழுத்தின் மேல் இராதபடிக்கு உடைத்து உன் கட்டுகளை அறுப்பேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். அந்நியர் இனி அவனை அடிமை கொள்வதில்லை. மாணவர்களே, நம் தேவனாகிய கர்த்தர் நம் நுகத்தை நம் கழுத்தின் மேல் இராதபடிக்கு அதை உடைத்து நம் கட்டுகளை அறுப்பேன் என்று சொல்கிறார். அந்நியர் இனி நம்மை அடிமை கொள்வதில்லை. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் நாம் இதை அறிக்கையிட்டு நாம் ஜெபிக்க வேண்டும். அவர் நம்முடைய கட்டுகளை அவர் இராதபடிக்கு அவர் அறுப்பேன் என்று சொல்கிறார். ஒருவேளை கழுத்தின் மீது பாரத்தை வைத்தால் நம்மால் சுமப்பது கஷ்டம், நம்மால் முன்னேறி செல்வது கஷ்டமாக இருக்கும். நாம் நம் தேவனாகிய கர்த்தருடைய பலத்தை கொண்டு நாம் அதை கடந்து செல்ல கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். எப்படி பவுலும் சீலாவும் அவர்கள் கைகளும் கால்களும் கட்டப்பட்ட சூழ்நிலையில் தேவனை துதித்தார்களோ, ஒருவேளை இன்று கட்டப்பட்ட சூழ்நிலையில் காணப்படுகிற நாம் நம் தேவனை துதிப்போம். அப்பொழுது கர்த்தர் ஏற்ற வேளையில் அந்த கட்டுகளை அறுத்து எல்லா நுகத்தையும் நம்மிடத்தில் இருந்து அவர் நீக்கி போடுவார். நம்மை யாரும் அடிமை கொள்ள அவர் விடமாட்டார். ஏனென்றால் அவருடைய சொந்த இரத்தத்தால் நம்மை மீட்டு கொண்டதினால் கர்த்தர் நம்மை அவர் சத்துக்களின் கையில் ஒப்புக்கொடாதபடி ஒவ்வொரு நாளும் நம்மை விலக்கி பாதுகாத்து அவருடைய சொந்த பிள்ளைகளாய் வைத்துக் கொள்வார். எனவே அவர் நமக்கு சிந்தின இரத்தத்துக்காக, அவர் நமக்காக பாட்ட பாடுகளுக்காக துதித்து அவருக்கு நன்றி உள்ளவர்களாய் நாம் எப்பொழுதும் காணப்படுவோம். அப்பொழுது இந்த உலகத்தை ஜெயமாய் வாழ தேவனாகிய கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். அந்த தேவனின் அன்பு கரங்களை நாம் பற்றி கொண்டு அவரோடு கூட வாழ்வோம். ஆமேன்.